இங்கே பாருங்க, எங்கள் பாப்பாங்க நாங்கள் இங்கே மும்பைக்கு வந்து இப்போ செட்டில் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை இங்கே கிடச்சதுனால நாங்கள் இங்கே வந்துட்டோம். இப்போ எங்கள் பாப்பாங்க 2 பேரையும் நான் பார்க்கு கூட்டிகிட்டு வந்தேன், டியூஷனுக்கு போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. வாங்க, இவங்களுக்கு இங்கே இருக்க பிடிச்சிருக்கா இல்லை தமிழ்நாட்டில் இருக்க பிடிச்சிருக்கான்னு கேட்கலாம். யா தனியா நீ வா. தியா, உனக்கு நம்ம தமிழ்நாடு பிடிச்சிருக்கா இல்லை மும்பை பிடிச்சிருக்கா? தமிழ்நாடு. எதுக்காக? ஏன்னா அங்கே தான் ஜாலியாக இருக்கு. தியா, தனியா உனக்கு இங்கே இருக்க பிடிச்சிருக்கா நம்ம ஊரில் இருக்க பிடிச்சிருக்கா? தமிழ்நாடா? எதுக்கு? இங்கே இருக்க பிடிக்கலையா? ஏன்? பார்க் இருக்கு, ஆனால் நான் விளையாட இல்லையா? சரி, அதுதான் உனக்கு பிடிக்கலையா? விளையாட விட்டா இங்கே இருக்க பிடிச்சிருக்குமா? தியா உனக்கு? எனக்கு எப்பயுமே தமிழ்நாடு தான் பிடிக்கும். ஏன்? ஏன்னா அங்கே ரொம்ப ஜாலியாக இருக்கும், விளையாட்டே படிச்சுட்டே விளையாடலாம். ஹாய் காய்ஸ், எனக்கு வந்து ஸ்கூல் 11 ஜூனுக்கு தான் ஓப்பனு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இருந்தாலும் ஒரு வாரத்தில் ஸ்கூல் ஓப்பன் இதாக இருக்குது. ரொம்ப நாள் ஜாலியாக இருந்துட்டு இதாக இருக்கணும்னா இதாக கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? இப்போ வந்து நாங்கள் பார்க்கு வந்திருக்கோம். டியூஷனுக்கு டைம் ஆயிடுச்சு, போகணும். ஸோ டியூஷன் வந்து எனக்கு ஜாலியாக இருக்க போகுது. ஸோ ஏன்னா எல்லோரும் வெக்கேஷன் வந்து நல்லா கொண்டாடிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறது. என்ன செலிப்ரேட்னா? அது வந்து சாப்பிடுவோம், குளிப்போம், அதுக்கப்புறம் விளையாடுவோம். 1 மணி நேரம் வந்து விளையாடுவோம். அதுக்கப்புறமேட்டு நாங்கள் வந்து படிப்போம், 1 மணி நேரம் படிப்போம். அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் விளையாடுவோம், ஏதாச்சும் குடிப்போம், சாப்பிடுவோம். அதே தான் ஜாலியாக இருக்க போகுது இன்னைக்கு டியூஷனு. எப்போயுமே எனக்கு டியூஷன்னா ரொம்ப ஜாலி. ஏன்னா மேம் ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துப்பாங்க. ஸோ எனக்கு மேம் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் மேமோட என்னோட டியூஷன் மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பேர் சானியா ஃபாத்திமா. ரொம்ப நல்ல மேமு. பட் என்ன நல்லா படிக்கலன்னா தான் அடிப்பாங்க. மற்ற திருப்பெல்லாம் எல்லா மேமும் படிக்கலன்னா தான் அடிப்பாங்க. மற்ற திருப்பெல்லாம் எங்க கூட சரி, இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் சொல்லியிருக்காங்க? எனக்கு வந்து கிராமர் சப்ஜெக்ட் ஜாலியாக இருக்கும். சரி, இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? எந்த ஊரில் இருக்கிறோம்? நாங்கள் வந்து இப்போ மும்பையில் இருக்கோம். மும்பையில் வந்து அந்த ஒரு டியூஷன் மட்டும் நல்ல டியூஷன் எங்கள் அப்பா கேள்விப்பட்டாங்க. ஸோ அந்த டியூஷனில் அனுப்பிச்சி விடும் போது ஃபஸ்ட்டு ரொம்ப அடிச்சுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக நாங்களும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டோம். மேமும் நல்லா ஸ்வீட்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 மாதம் ஹிந்தி ரொம்ப தடுமாறினா இப்போ ஹிந்தி நல்லா பேசுகிறா எங்கள் பாப்பா. அதுவும் கரெக்டு தான். ஸோ எனக்கு இங்கிலீஷும் நல்லா வரும், இங்கிலீஷும் நல்லா பேசுவா. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு. பட் என்ன இங்கே மராட்டி மட்டும் எனக்கு வர மாட்டேங்குது, அவ்வளோதான். மராட்டி கற்றுக்கிட்டேன்னா நான் ரொம்ப ஜாலியாகிடுவேன். எங்கள் தியாவாவது மராட்டிக்கு போயிட்டா, இன்னும் நான் இந்தியே தடுமாற்றமாக இருக்குது. எங்கள் சின்ன பாப்பா அடுத்து என்ன பண்ண போகிறான்னு தெரில. எங்கள் அம்மா இன்னும் இங்கிலீஷ்லேயே தடுமாற்றமாக இருக்காங்க. சொல்லப்போனால் தமிழே தடுமாற்றம் ஆயிடுவாங்க. எனக்கு தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால மற்றதெல்லாம் எனக்கு கற்றுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் வந்து ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டேன். எங்கள் அப்பா ஏன்னா எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, மும்பையில். தமிழ்நாடு தான் பிடிச்சிருக்கு. எனக்கும் அதே தான். பட் என்ன இருந்தால் எங்கள் அப்பா நிறைய வாட்டி எங்கள் அம்மா சொல்லி பார்த்தாங்க. பட் எங்கள் அப்பா சொல்கிறாங்க, நான் இருக்கிற வரையும் நீங்கள் இங்கே தான் இருக்கணும். காலேஜ் நான் இங்கே படிக்கிற வரையும், தனியா நானும் காலேஜ் படிக்கிற வரையும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்ட்டாங்க. எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, யாரையுமே எதுவுமே பண்ண முடியல. எங்கள் அப்பா அடிச்சா திருப்பி என்ன அடிப்பாங்க. சரி, ஓகே, பாய் சொல்லிடு. நம்ம டியூஷன் ஜாலியாக இருக்கும். பாய். எனக்கு டியூஷனுக்கு டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு பார்க்கலாம். பாய். தனியா நீ ஒரு பாய் சொல்லு.